ஹரே கிருஷ்ணா. காமதா ஏகாதசியோட கதை இது. சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும். வளர்பிறைனா அமாவாசைக்கு அப்புறம் வர ஏகாதசி தான் காமதா ஏகாதசி. யுதிஷ்டன் கிருஷ்ணரை இந்த ஏகாதசியோட கதையை பற்றி கேட்குறான். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமனுடைய தாத்தா திலீபா வசிஷ்ட முனிகிட்ட இந்த கதையை சொல்ல சொல்லி கேட்டிருக்கா. திலீபா அப்படிங்கிறது எப்படி ராமச்சந்திரமூர்த்தியோட தாத்தா அப்படின்னா, ராமச்சந்திரனுடைய அப்பா தசரதர், தசரதோட அப்பா அஜா, அஜாவோட அப்பா ரகு, ரகுவனுடைய அப்பா திலீபா. ஸோ இப்படி தான் இந்த தாத்தா முறை வருது. திலீபா வசிஷ்ட முனிகிட்ட கேட்டிருக்காரு, இது மாதிரி இந்த காமதா ஏகாதசியோட கதையை பற்றி சொல்லணும். அப்போ வசிஷ்ட முனி புண்டரீகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தாங்க. அவன் ரத்னாபுரா அப்படிங்கிற ஒரு ஊரை ஆண்டுண்டு வந்தான். ரத்னாபுரா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ரிச்சாக செழுமையோடு இருக்குமா. தங்கம் ரத்னம் அப்படின்னு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்குமா அந்த ஊரே. அந்த ஊரில் கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், அப்சரர்கள், நாகங்கள் எல்லாம் குடியிருந்துதான். லலித் அப்புறம் லலிதா இந்த 2 பேரும் கணவன் மனைவி. இவங்க 2 பேரும் கந்தர்வர்கள், அதாவது பாட்டு பாடுறவங்க. அப்சரர்கள்லாம் நடனம் ஆடுறோம், நாகம்லாம் நமக்கே தெரியும். இந்த லலித் பாடணும், ராஜாவை புகழ்ந்து ஒரு நாள் பாடணும், புண்டரீக ராஜாவை புகழ்ந்து பாடணும். ஆனால் லலித் அன்னைக்கு பாடும்போது அவனுடைய மனைவி லலிதா இல்லை. ஸோ அவன் பாடும்போது லலிதாவை நினச்சிட்டே பாடியிருக்கான். லலித்தும் லலிதாவும் ஒருத்தருக்கொத்தர் ரொம்ப அன்போடு இருந்ததுனால அவன் ஒரு நாள் அந்த ராஜசபையில் இல்லாமல் இருக்கிறத அவனால் ஏற்றுக்க முடியல. எப்போதுமே அவளோட தான் சேர்ந்து தான் பாடுவான், இன்றைக்கி தனியாக பாடுவான். அதனால் தப்பு வந்துடுது, பாட்டு பாடும்போது தப்பு நடந்துடுது. இதை அந்த நாகமும் இருக்கு இல்லையா, ராஜசபையில் கந்தர்வர்கள் அப்சரர்களோட நாகமும் இருக்குது. இந்த நாகம் கண்டுபிடிச்சி போய் சொல்லிடுது புண்டரிகாட்ட இதுமாரி தப்பாக பாடுறான்னு சொல்லி. புண்டரிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, ரொம்ப கோவக்கார ராஜா. கோவம் சாபம் விடுறார், நீ டியூட்டியில் இருக்க, ராஜசபையில் இருக்க, அப்படி இருக்கும்போது நீ உன் மனைவியை நினச்சிட்டு இருக்க, அதனால நீ மனுஷங்களை சாப்பிட்ற ஒரு ராட்சசனா நீ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் விட்டார். உடனே அவன் மாறிடுறான், கந்தர்வ ஸ்வரூபத்தெல்லாம் விட்டுட்டு அவன் ராட்சசனா மாறிடுறான். அந்த லலித்துங்கிற ராட்சசன் இப்போ எப்படி இருக்கான்னா, பார்க்குறதுக்கு அவனோட வாய் ஒரு குகை மாதிரி நல்லா பெருசாக இருக்கான். அவனோட புஜங்கள் 8 மைல் தூரத்துக்கு நீட்டமாக இருக்கான். அவனோட கண்ணு 2 கண்ணும் சூரியனும் சந்திரனும் மாதிரி பயங்கரமாக ஜொலிக்கிறதான். அவனோட நாசி துவாரம், மூக்கோட துவாரம் ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கான், பெரிய குழி மாதிரி இருக்கான் ஓட்டை, மூக்கோட ஓட்டை. கழுத்து பெரிய மலை மாதிரி இருக்கான். அவனோட இடுப்பு 4 மைல் தூரத்துக்கு அகலமாக இருக்கான். அவனோட உயரம் 64 மைல் தூரத்துக்கு உயரத்தோடு இருக்கான். இப்படி ஒரு கொடூரமான உருவத்தை கொண்டவன் மனுஷங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தான். இப்படி ஒரு கொடூரமான சாபத்தை புண்டரீகா கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவி லலிதா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டான். ஆனால் அவள் பண்ண புண்ணியம், ஸ்ருங்கி அப்படிங்கிற ஒரு முனிவருடைய தரிசனம் கிடச்சிதான். அவர் எங்கே இருந்தானா, விந்தியாச்சலா அப்படிங்கிற ஒரு மலையில் வசிச்சுட்டு வந்தார். ஸ்ருங்கிட்ட போய் இது மாதிரி சொல்கிறா, புண்டரீகா என்ன நினச்சி பாடி தப்பாக பாடி இது மாதிரி சாபம் கிடச்சிருத்துன்னு சொன்னோன்னே ஸ்ருங்கி சொல்கிறாரா, ஒன்றும் கவலைப்படாத, இப்போ சித்திரை மாதம் வளர்பிறை தான் போயின்னு இருக்கு, ஏகாதசி வருது, அதுக்கு பேர் காமதா ஏகாதசி. அதுக்கு ஏன் காமதா ஏகாதசின்னு பேருனா, காமங்கள்லாம் நிறைவேற்றுற ஏகாதசி. அது என்ன காமங்கள்லாம் இச்சைகள், நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ அதை நிறைவேற்றுற ஏகாதசி தான் காமதா ஏகாதசி. அதை நீ முறைப்படி அனுசரித்து அதுக்கான பலனை உன்னோட கணவனுக்கு
சமர்ப்பிச்சிடு, நீ ஏற்றுக்காத. அந்த காமத ஏகாதசியோட பலனால் அவன் மறுபடியும் கந்தர்வனாக மாறிடுவான் அப்படின்னு சொல்கிறார். லலிதாவும் முறைப்படி விரதம் இருந்து அந்த பலனை தன் கணவனுக்கு சமர்ப்பிக்கிறார். லலித்தும் பழைய மாதிரி கந்தர்வனாக மாறிடுறான். 2 பேரும் விமானம் வருது, விமானத்தில் ஏறி சொர்க்கலோகத்துக்கு போயிடுறாங்க. இதுதான் இந்த காமதா ஏகாதசியோட கதை. இந்த விரத பலன் என்ன அப்படின்னா, யாராவது நம்மளை சபிச்சா, அதை ராட்சசனா போ, பேயா போ இப்படி சபிச்சா அந்த சாபத்திலேருந்து இந்த விரதம் இருந்தால் வெளியில் வந்துடலாம். அப்புறம் நம்மளோட இச்சைகள் என்னென்ன சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கோ அதுவும் நிறைவேறிடும். மற்றவங்களுக்காக நம்ம விரதம் இருந்தாலும் எப்போதுமே அது நிறைவேறும். இந்த காமதா ஏகாதசிக்குன்னு இல்லை, எப்போதுமே அடுத்தவங்களுக்காக நம்ம விரதம் இருந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வேண்டிண்டா அதுவும் நிறைவேறும். பிராமண ஹத்யா, அதாவது பிராமணனை கொலை பண்ண பிரம்மஹத்தி தோஷம் விலகும். இதெல்லாம் தான் இந்த காமதா ஏகாதசியோட விரத பலன் அப்படின்னு யார் சொல்கிறா? வசிஷ்ட முனி திலீபர். திலீபன் யாரு? ரகுவோட அப்பா, அதாவது ராமச்சந்திரமூர்த்தியோட தாத்தா. திலீபன் வசிஷ்ட முனிகிட்ட கேட்ட கதை. இதை யுதிஷ்டன் கிட்ட கிருஷ்ணர் சொல்கிறார். இதோட இது முடிஞ்சுது. ஹரே கிருஷ்ணா.